ஹாய் எல்லாத்துக்கும் குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்டை வந்து ஃபேஸ் பேக்கை வந்து பேக் பண்ண போகிறோம். ஸோ மக்களே உங்களோட சப்போர்ட் கொடுங்க. கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒரு 2000 பாக்ஸ் கிட்ட வரப்போகுது. ஸோ நான் கொஞ்சமாக கிளிப்பை எடுத்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், அதை மட்டும் பாருங்கள். ஏன்னா ஃபுல்லாக நம்ம காய வச்சு அந்த எடுத்தது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் காமிச்சிருக்கோம். அதே மாதிரி ப்ராடக்ட்டும் கொஞ்சம் கொஞ்சம் தான் காட்டுவேன். ஏன்னா நான் ஒரு ஆளாக பண்ணிட்டு இருக்கிறதுனால அதுவே பெரிய இஷ்யூ மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறேன். ஸோ என்னையே நான் பண்ணுற ஹார்ட் ஒர்க்கு மித்தவங்க பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு இறங்குங்க. மெயினாக மணி வேணும், சரிங்களா? தைரியம் வேணும், உழைப்பு வேணும், இது மாதிரி நிறைய வேணும், சரிங்களா? இது வந்து ஒரு சின்ன மோட்டிவேட்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். நம்மளால முடியாது அப்படிங்கிறது எதுவுமே இல்லை, சரிங்களா? என்னால முடியும் அப்படின்னு நான் நினைச்சு இதுல இறங்கினேன். ஸோ 200 ஆரம்பிச்ச என்னோட இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் நான் வந்து இதுல செலவு பண்ணி நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன், சரிங்களா? அதுக்கு வந்து மக்களோட சப்போர்ட்டு, அவங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு அவங்களோட ஃபீட்பேக்கு இது எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிப்படியாக நான் மேலே வந்துட்டு இருக்கேன். சரி, ஓகே, இப்போ சாமி கும்பிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுதான் நம்மளோட பாட்டில் சேஞ்ச் ஆயிடுச்சு. மூடி வந்து பார்த்தீங்கன்னா மூடி 2 விதமான மூடி கொடுத்துருக்காங்க. ஒன்று ஒயிட்டு, ஒன்று இது கொடுத்துருக்காங்க, சரிங்களா? சரி, ஓகே. கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு இது பண்ணுறேன். இது வந்து எவ்வளோ ஸ்பீடாக நான் விற்று தள்ள முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக விற்று தள்ளணும். ஏன்னா ஒரு பெண்ணாக இருந்து தனியாக நான் எவ்வளோ பாடுபட்டு இதை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். நேற்றெல்லாம் இந்த மூட்டையை தூக்கிட்டு வரும்போது அவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. எந்த அளவுக்கு வேலையை இறங்கி செய்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, நம்ம ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுக்குறோம், சரிங்களா? அதுதான் விஷயமே. ஏன்னா இந்த பாட்டிலே நம்மளுக்கு வந்து 10 ரூபாய்க்கு வருது, சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற அந்த ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு ஒர்த்தபிளா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், புரியுதுங்களா? ஸோ இங்க பாருங்க, இந்த மாதிரி தான் நம்ம பேக்கிங் போகுது. இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டிக்கர் ஓட்டி நம்ம கொண்டு வரோம், சரிங்களா? நெக்ஸ்ட் அப்படியே டக்கு 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 டக்குன்னு அடுக்கி வைப்போம், ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இப்படி பாட்டில்ல வந்து போட்டு வச்சுட்டு டக்கு 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 டக்குன்னு மூடி போட்டுவேன், சரிங்களா? ஸோ செம்ம ஸ்பீடாக நம்ம வந்து எந்த அளவுக்கு வேலை செய்யணுமோ அந்த அளவுக்கு வேலை செஞ்சிருவேன். 2 ஹவர்ஸ்ல நம்ம வந்து எல்லாமே பேக் பண்ணிடுவோம், சரிங்களா? நம்மளோட வேலையை வந்து டக்கு 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 செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து மோட்டிவேட் கொடுத்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட கஸ்டமர் ஃபர்ஸ்ட், சரிங்களா? நீங்க பண்ணுங்க காயோ, உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு அப்புறம் வந்து எனக்கு ஒரு தன்னம்பிக்கை இருந்துச்சு. நம்மளால பண்ண முடியும், இது ஒரு பெரிய விஷயமா எல்லாரும் சொன்னாங்க. கண்டிப்பா முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன், நம்மளால முடியும், ட்ரை பண்ணுவோம், ட்ரை தானே எல்லாத்துக்குமே அப்படின்னு நான் நினைச்சேன். ஸோ இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன்னா என்னோட ஹார்ட் ஒர்க்கு. இன்ன வரைக்கும் நான் யாருக்கு எதுக்குமே ஒரு ஆள் போட்டதில்லை. இப்படியே என்னோட விஷயத்த வந்து நானே அப்படியே ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் சின்ன சின்னதா வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருக்கேன், சரிங்களா? ஸோ ரெஸ்ட்டுங்கிறது என்னோட வாழ்க்கையில் இல்லாத வரைக்கும் இந்த வயசுல ஓட வேண்டிய வயசுல ஓடிக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பா ஃபியூச்சர்ல வந்து இதுக்கு நான் நல்லா ஒரு இதா வருவேன் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்துல, சரிங்களா? அவ்வளவுதான். இப்போ இந்த இது மட்டும் மறுபடியும் போட்டுக்கலாம். இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதில் எனக்கு என்ன சொல்றேன்னா, என்னை பார்த்துட்டு எல்லாரும் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. சிறு தொழில் பண்ணலாங்க, அது நிறைய ஒரு சின்ன சின்ன விஷயம் வீட்டில் சப்போர்ட் பண்ணணும். அது இல்லாமல் அது நம்ம போடுற ப்ராடக்ட் வந்து ஃபர்ஸ்ட் நான் எண்ணெயை கலர் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தான் மக்களுக்கு நான் கொடுக்க ஆரம்பித்தேன், சரிங்களா? எடுத்தோம் கவுத்தோன்னு எது பண்ணாலும் லாஸ்ட்ல தான் போய் முடியும். நம்ம மூஞ்சி வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மக்களுக்கு வந்து கொடுக்க முடியும், சரிங்களா? எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது கொடுத்தோம்னா நம்ம லாஸ்ட்ல தான் போய் முடியும், சரிங்களா?
ஃபர்ஸ்ட் என் மூஞ்ச நான் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சேன். என்னோட ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து இது வந்து வீடியோக்காக சொல்றேன் அப்படிலாம் இல்லை. நான் எதுவுமே எனக்கு வீடியோ பிடிக்கிறதுக்குலாம் ஆள் இல்லைங்க. அதனால நான் வீடியோல நிறைய விஷயத்த நான் காமிக்கல, சரிங்களா. ஆனா என்னோட ப்ராடக்ட் குழந்தைங்கலாம் யூஸ் பண்றதுனால நான் ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமா செஞ்சிட்டு இருக்கேன், சரிங்களா. இது பண்ணா நல்லா இருக்குமா, அது பண்ணா நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு ஸோ என்னோட பிஸ்னஸை வந்து நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறதுக்கு அதுதான் பெரிய ஒரு இதா இருந்துச்சு. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிட்டே கிட்டத்தட்ட வந்து நான் என்னோட வேலையை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டே நான் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன். என்னோட லைஃபோட அதே மாதிரி வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு ஏண்டா தீனு மதியானம் சாப்பிடலாம். அதே மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க, ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆள் போட வேண்டியதுதானே அப்படின்னு. ஸோ எந்த தொழிலாக இருந்தாலும் நம்ம கையால் நம்ம செய்யும் போது ஒரு இதாக இருக்கும். ஆள் போட்டு செய்யும் போது அது ஒரு எப்படி சொல்றது, மக்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் கொடுக்க முடியாது. நம்மளோட ப்ராடக்ட்லாம் 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சு ஃபேஸ் பேக்லாம் ரெடி பண்ணி. ஆனால் இன்ன வரைக்கும் நம்ம ஆள் போடாமல் நம்மளே ரெடி பண்ணுறதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன சொல்றது, எனக்கு ஒரு திருப்தி. இப்போ நான் அரைக்கிற இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆள் போட்டு செஞ்சோம்னா இன்னுமே நம்மளால வந்து ரெஸ்ட் எடுக்க முடியும், சரிங்களா. ஆனால் இந்த ரேட்டுக்கு என்னால் கொடுக்க முடியாது, புரியுதுங்களா. அப்போ வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்ம என்ன வேணுமோ கொஞ்சம் கஷ்டப்பட்டாதான். காட்டு வேலை செய்யறவங்களுக்கு தான் தெரியும், அது களத்துல இறங்கி அந்த அரிசி எடுக்கிறதுக்கு என்ன பாடுபட்டிருப்பாங்க. நாற்று நட்டு அதை விளைஞ்சு அதை கொண்டாந்து அதை வேக வச்சு அதை எடுத்து அந்த மாதிரி நம்ம ஒரு சின்ன இது பண்ணோம்னா தான் ஃபியூச்சர்ல நல்லா இருக்க முடியும். அதனால வந்து என்னோட ப்ராடக்ட்க்கு நான் வந்து இதுல இது இவ்வளோ கஷ்டம் இருக்குங்கிறத முதல் நான் தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் இவ்வளோ பாடுபட்டு நான் தனியாளாவே நின்று செஞ்சிட்டு இருக்கேன். இதே மித்தவங்களாம் பணத்திமில்ல உடனே ஆள் போட்டுக்கோ, உடம்புக்கு ஆள் போட்டுக்கோ அப்படிம்பாங்க. இதெல்லாம் மூட்டையை தூக்கி இந்த 2 இடமும் எனக்கு அரைச்சி எடுத்து அவங்க வைக்கும் போது இந்த 2 தொடையும் அப்படியே இழுத்து பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு, ஆனா எனக்கே அது முடியல. அப்படி இருந்தும் மேல மொட்டை மாடியில தூக்கிட்டு வந்து போடும்போது ஒரு மாதிரி இங்க அடைக்கிற மாதிரி எல்லாம் இருந்துச்சு. டேப்லெட் போட்டேன், வந்துங்காட்டி சாப்பிட்டு படுத்துட்டு காலையில எந்திரிச்சு பேக் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணேன். என்னோட தூக்கம் பாத்தீங்கன்னா 5 மணி நேரம் தான் நான் தூங்குறேன். மித்த நேரம்லாம் நம்ம ப்ராடக்ட்காக இது பண்றேன். மித்த நேரம் வந்து கடைக்காக நான் உழைக்கிறேன். இந்த மாதிரி வந்து ஓடிக்கிட்டே இருக்கேன். முயற்சி பண்றதுக்கு நம்ம ஓடணும் சரிங்களா. அதுக்கப்புறம் தான் நம்மளால வந்து ஜெயிக்க முடியும், சரிங்களா. சும்மா ஜாலிக்காக பண்ணிட்டு இப்ப பியூட்டி பார்லருக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, என் கஸ்டமரு ஆள் போட்டுக்க வேண்டியதானே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வர்ற ஆளுங்க வந்து இப்படி சொல்லுவாங்க. நாளைக்கு ஐப்ரோ வந்து அந்த பொண்ணு சரியா எடுக்கலினாலும் தப்பா சொல்லுவாங்க, சரிங்களா. அந்த மாதிரி இருக்கும் போது இப்படி இது பண்ணிட்டு இருக்கேன். இப்போதான் வந்து கால்வாசி பேக் பண்ணியிருக்கேன், சரிங்களா. நீங்க வச்சு கால்வாசி சமையல் ஆயிட்டு பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு. நான் அதுக்குள்ள டக்குன்னு பேக் பண்ணிட்டு டப்பா பத்தாது, அதனால டப்பா போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு போறேன். அதனால சீக்கிரமா ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கெல்லாம் என்ன சாப்பிட்டீங்க? இப்போ இருந்தாலும் ஒரு 500 டப்பா தேவைப்படும்.
பட்டை அந்த பக்கெட் குள்ள இருக்கு. வெங்காயம் எல்லாம் கொட்டி வச்சிருக்கேன்ல, அந்த எடுத்து தரவா?